ஹே காய்ஸ், நயன்தாரா ஜெய் நடித்த அன்னபூரணி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ ஆகா தமிழ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஜெய் நயன்தாராவுக்கும் சேர்த்து கேட்ரிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. அந்த ஃபார்மில் நயன்தாராவுடைய டேட் ஆஃப் பர்த் கவனித்தோம் அப்படின்னா உண்மையான டேட்டும் மந்த்தும் கொடுத்துருப்பாங்க. அன்னபூரணி கிளைமேக்ஸ் சீனில் பெஸ்ட் செஃப்னு அவார்டு வாங்குவாங்க. இதுக்கான முன்னாடியே ஒரு சீனில் ஜெய் ஒரு கேக் செஞ்சிட்ருப்பாரு. அந்த கேக் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்னு லெட்ரு போட்டு கோல்டு மெடல் இருக்கிற டிசைன் போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏங்கிறது அன்னபூரணியை குறிக்கிற மாதிரியும் ஃப்யூச்சரில் அன்னபூரணி பெஸ்ட் செஃப் அவார்டு வாங்குறத இங்கேயே சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாரு. இந்த படத்தில் வருஷத்தை அழகாக காட்டியிருப்பாங்க. இந்த கதை சின்ன வயசுல இருந்தே நடக்கும். நயன்தாரா 1990 பிறந்த மாதிரியும் 2002 காலகட்டத்தில் மெட்டிஒலி சீரியல் பார்க்குறதும் 2020 ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுற மாதிரியும் 2021 ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியும் 2022 காலகட்டத்தில் சத்யராஜ் கிட்ட செஃப்பாக ஒர்க் பண்ணுற மாதிரியும் 2022 பெஸ்ட் செஃப் காம்படிஷனில் ரன்னராக அஸ்வின் அவார்டு வாங்கின மாதிரியும் 2023 நயன்தாரா பெஸ்ட் செஃப்புக்கான அவார்டு வாங்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஜெய்யோடைய கேரக்டர் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த படத்தில் அன்னபூரணி MBA படிக்கிறதா இல்லை கேட்ரிங் படிக்கிறதான்னு கன்ஃபியூஸில் இருக்கும்போது கேட்ரிங் ஃபார்ம் வாங்கிட்டு ஃபில் பண்ண வைக்கிறது, அன்னபூரணி சிக்கன் கட் பண்ண பயப்படுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனில் நீச்சல் அடிக்க காலை மட்டும் நினச்சா போதாதுன்னு மோட்டிவேட் பண்ணி சிக்கனை கட் பண்ண வைக்கிறதும், ஒரு கட்டத்தில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அன்னபூரணிக்கு. அப்போ அங்கேருந்து சென்னைக்கு கூட்டிகிட்டு போகிறதுன்னு சின்ன வயசில் அன்னபூரணியை சமையல்காரின்னு எல்லாரும் சொல்லும்போது செஃப்னு கூப்பிட சொல்றதுன்னு, அன்னபூரணிக்கு லாஸ்ட் காம்படிஷன்ல நோ பர்னர்ங்கிற டாஸ்க் வரும்போது ரஜினியை ஞாபகப்படுத்துறதுன்னு நயன்தாராவுக்கு ஜெய் சப்போர்ட்டிவா இருப்பாரு. இந்த படத்துல ஜெய் நயன்தாரா கிட்ட சொல்லுவாரு, எங்க அம்மா ஒரு முஸ்லீம், டேஸ்டா பிரியாணி சமைப்பாங்க, ஆனா அவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு வெஜிடேரியன் தான் சாப்பிட்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை கனெக்ட் பண்ற விதமாவே சின்ன வயசுல அன்னபூரணியை காமிக்கும் போது அன்னபூரணி வர்கான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்போ ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது ஜெய்யோட அம்மா எல்லாருக்கும் பிரியாணி வைப்பாங்க. ஆனால் அன்னபூரணி அவங்க பிளேட்டுக்கும் ஃபர்கானோடைய அம்மாவுக்கும் வெஜிடேரியன் சாப்பாடு தான் வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அஸ்வினோடைய இன்ட்ரடக்ஷன் சீனுக்கு முன்னாடியே ஒரு சீனில் இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா கேட்ரிங் காலேஜில் பெஸ்ட் செஃப்புக்கான ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. அதில் அஸ்வின் 2022 ரன்னராக வின் பண்ணியிருப்பார். இந்த படத்தில் ஒரு கரண்டியை ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நயன்தாரா கேட்ரிங் தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவங்க அப்பா நயன்தாராவுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருப்பார். அந்த நேரத்தில் கரண்டி உடஞ்சிருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவங்களுடைய கேட்ரிங் லைஃபே இதோட உடஞ்சி போச்சு அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. அதே இது அந்த கரண்டியை தான் கிளைமேக்ஸில் அவங்க அப்பா நயன்தாரா கிட்ட கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ அந்த கரண்டியை ஒட்டி கொண்டுட்டு வந்திருப்பாரு. அன்னபூரணியோடைய லைஃப் செஃப்பாக தான் இருக்க போகுது அப்படின்னு அழகா சிம்பாலிக்கா சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தில் நயன்தாரா ஒரு பிராமினா காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த தாலியோடைய டிசைன் பார்த்தோம் அப்படின்னா பெருமாள் சிம்பிள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நயன்தாரா சென்னைக்கு தங்குறதுக்கு ரூம் இல்லாமல் பஸ் ஸ்டாப்பில் நிற்பாங்க. அப்போ பசியோட தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சிம்பாலிக்கா பேக்ரவுண்ட்ல ஆர் யூ ஹங்கிரி அப்படின்னு ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீனில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ நயன்தாராவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் சப்பாத்தியை வச்சும் ஃபுட்டை வச்சும் கேலி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நல்லாவே இல்லை அப்படின்னு. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக சத்யராஜ் 3 பேரை கூப்பிட்டு சாப்பாடு ஏன் சரியில்லை அப்படின்னு சொல்லி இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுற மாதிரி கண்டினியூட்டியை மிஸ் பண்ணாமல் காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் சத்யராஜ் நயன்தாராவை வேலைக்கு சேர்த்துருவார். அப்போது அஸ்வின் கோபத்தில் நெருப்பு மாதிரி இருக்கிறாரு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா பக்கத்தில் ஒரு செஃப்பு சமைக்கிறது மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிவியில் நியூஸில் வந்துடும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததும் டிவி நியூஸில் வந்திருக்கும். அதை நயன்தாரா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது போகிற போக்கில் காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் வருவார். அவர் சர்வ் பண்ணுற டேபிள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அழகாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்பூனும் ஒன்று போல் அடுக்கிறதும் ஒவ்வொரு டிஷ்ஷும்
அழகாக வரிசையாக வைக்கிறதுன்னு அவ்வளோ நீட்டாக காமிச்சிருப்பாங்க. படத்துடைய கதை திருச்சியில் நடக்கும். அங்கே ஃபேமஸான கடை வந்து சாரதா டெக்ஸ்டைல்ஸு. இந்த ஒரு சீனில் அன்னபூர்ணியோடைய அம்மா கையில் சாரதா டெக்ஸ்டைல்ஸோடைய பை இருக்கிறதையும் பார்க்க முடியும். நயன்தாராவுக்கு ஆக்சிடெண்ட்டில் டேஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப டல்லாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம சத்யராஜ் தான் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணுவார். இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இவங்களுக்கு ஞான உதயம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சூரியனை சன்ரைஸ் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. நயன்தாரா பக்கத்தில் 2-3 குட்டீஸ் வந்து சமைச்சு விளையாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சத்யராஜுக்கு ஒரு கட்டத்தில் அஸ்வினால் தான் ரெஸ்டாரண்ட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அஸ்வின் மாட்டிக்கிடுவார் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸாக அஸ்வின் வந்து வீடியோ கேம் விளையாண்டுக்கிட்டு இருப்பார். அதில் மிஷன் ஃபெயில்டுன்னு காட்டியிருப்பாங்க. அஸ்வின் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. கிளைமேக்ஸ் சீனில் அன்னபூரணிக்கு நோ பர்னருங்கிற டாஸ்கில் எப்படி சமைக்கிறது அப்படின்னு தெரியாமல் நிற்பாங்க. அப்போ ஜெய் வந்து ரஜினி ஸ்டைலில் சொல்லி காமிச்சிருப்பார். அவர் ஏன் ரஜினி ஸ்டைலில் சொல்லியிருப்பார் அப்படின்னா, KS ரவிக்குமார் இந்த படத்தில் தீவிர ரஜினி ஃபேனாக இருப்பார். KS ரவிக்குமாரோடைய பைக்கில் ரஜினி ஃபோட்டோ ஒட்டியிருப்பார். அவருடைய பேருமே வந்து அண்ணாமலைங்கிற பேர் தான் வச்சுருப்பார். அவரை ஞாபகப்படுத்துகிற விதமாக தான் ஜெய் வந்து சிம்பாலிக்காக நடிச்சு காட்டியிருப்பார் நயன்தாராவுக்கு. இந்த படத்தில் சத்யராஜ் வந்து அமைதிப்படைய சீனை வந்து ரீக்ரியேஷனும், ஜெய் வந்து ராஜாராணி சீனை ரீக்ரியேஷனும் பண்ணியிருப்பாங்க. நயன்தாராவுக்கு அவங்க அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு. அவர் நயன்தாராவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஒரு டிஷ்ஷு செஞ்சு கொடுத்துருப்பாரு. ஆனால் நயன்தாராவுக்கு டேஸ்ட் இருக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெய் வந்து கண்ணால் பார்க்குற மாதிரி அரிசியை வச்சு நயன்தாராவுடைய ஃபோட்டோவை வரைஞ்சிருப்பாரு. ஸோ அதில் நயன்தாரா வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. இந்த சீனோட கனெக்ட் ஆகி நயன்தாரா அவங்க அப்பா கிட்ட ஃபர்கான் மாதிரி மாப்பிள்ளை வேணும், ஃபர்கான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பொதுவாக ரியாலிட்டி ஷோவில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுப்பாங்க. அதில் இந்த ரியாலிட்டி ஷோவில் நாகா அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ப்ரெஸ்டீஜும் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த 2 கம்பெனி தான் ப்ரோக்ராமை வழங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கான டீட்டெயிலாக நயன்தாரா சமைக்கும்போது நாகா சம்மந்தப்பட்ட ப்ராடக்டை யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சத்யராஜ் இந்த சீனில் நயன்தாரா கிட்ட 99% பெண்கள் வந்து வீட்டில் சமைப்பாங்க, ஆனால் செஃப்பாக வர்றதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்கில் நயன்தாரா கிளாஸ் ரூமுக்கு வரும்போது எல்லாருமே ஆம்பளை பசங்களாக தான் இருப்பாங்க. இவங்க ஒரு ஆள் மட்டும்தான் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க. இந்த படத்தில் எல்லாருமே செஃப்பாக தான் இருப்பாங்க. அன்னபூரணியோடைய அப்பா செஃப்பாக தான் இருப்பார் கோயிலில். அன்னபூரணியோடைய ஃப்ரெண்டோட அப்பாவும் செஃப்பாக தான் இருப்பார். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சுருப்பார். ஃபர்கானோடைய அப்பாவும் செஃப்பாக தான் இருக்கிற மாதிரியும் கடை வச்சுருக்கிற மாதிரியும் ஜெய் வந்து டைலாக் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பார். சத்யராஜ், அஸ்வின் இவங்க எல்லாருமே வந்து இந்த படத்தில் செஃப்பாக தான் இருப்பாங்க. இந்த சீனில் ரெடின் கிங்ஸ்லியோடைய காஸ்டியூம் பார்த்தோம் அப்படின்னா டிஷர்ட்டில் கரண்டி ஸ்பூன் மாடலில் டிஷர்ட் போட்டு வந்திருப்பார். இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது இந்த படத்தில் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா பாய்.